ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ண பிறகுதான் முழு மனுஷனா ஆகுறாங்க. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சமுதாயம் வளர்றதுக்கு நம்ம போடுற விதை. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு புது உறவை கொடுக்கும். இங்க பாருமா, இந்த பூமியில வாழ்ற எல்லா ஜீவன்களுமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். தன்னோட வாழ்க்கை துணையோட தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்றாங்க. உன் வாழ்க்கைக்கும் ஒரு வாழ்க்கை துணை அவசியம் தேவைம்மா. ஒரு பிரம்மச்சாரிய உருவாக்குறதுக்கு கூட ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாதான் உருவாக்க முடியும். இங்க பாருமா, கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு கூட வாழ்ந்துடலாம். ஆனா கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணு வாழ்றது ரொம்ப கஷ்டமா. அது நரகம். கல்யாணம் பண்ணாம வாழ முடியாதுன்னு யார் சொன்னா? கல்யாணம் பண்ணாம வாழ்ந்து அரசியல், சினிமா, விளையாட்டு, பொது சேவை, கலை, இலக்கியம் இப்படி எல்லா துறையிலையும் எத்தனை பொம்பளைங்க சாதிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தி நீ சொன்ன எல்லா துறைகள்லயும் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. அதுவும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படி பிறக்கிற குழந்தைக்கு சங்கவின்னு பேர் வைக்க சொல்லிட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தை இல்ல. உன்னதான் என் மகளா நினைச்சு சங்கவின்னு பேர் வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு வரேன். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இங்க பாருமா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என்ன நினைச்சு கவலைப்படல. என்னால மத்தவங்க பாதிக்கப்படும் போது அதை என்னால தாங்க முடியல. என்ன ஒவ்வொரு தடவையும் பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் ஒன்னு அவங்களுக்கோ இல்ல அவங்கள சார்ந்த குடும்பத்துக்கோ ஏதாவது ஆகும்போது நான் தான் குற்றவாளி மாதிரி ஆகுறேன். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கல? இந்த ஊர்ல என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். அம்மாடி, அடுத்தவங்க நம்ம வாழ்க்கைய பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை. அவங்க வாழ்க்கைய பத்தி நினைக்கிறதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்கும். நாம தான் தப்பு கணக்கு போட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம். நம்மளை பத்தின விமர்சனத்துக்கு வார்த்தையால பதில் சொல்றதை விட நம்மோட செயலால பதில் சொல்றதுதான் புத்திசாலித்தனம். சரி, இவ்ளோ பேசுறீங்களே, என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு நடந்த விஷயத்த மாப்பிள்ளை வீட்ல சொல்லிட்டீங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? எதுக்கு சொல்லணும்? ஒரு விஷயத்த ஒரு பொருட்டா மதிக்காத போது எதுக்காக சொல்லணும்? வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன மேலும் மேலும் குற்றவாளி ஆக்காதீங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். உங்க மகளா, எங்க வீட்டு செல்ல மகளா, இந்த ஊருக்கு பிடிச்ச சங்கவியா, நான் எப்பவும் இப்படியே இருந்துட்டு போறேன். தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கேன். நான் நானாவே இருந்துட்டு போறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இங்க பார் சங்கவி, நீ எதையோ நினைச்சு குழம்பி போயிருக்க. உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பாலுற்று சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம ஊரை சுத்தி தான் அவர் எங்கேயோ இருக்காரு. அவரை நீ பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். செல்வேந்திரனையும் விசாரிக்க சொல்ல. அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். ஏண்டா அறிவில்லை உனக்கு?
அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதை விட்டுட்டு இப்படி வீட்ல வச்சிருந்தா என்னடா அர்த்தம்? என்னடா நீ என் நிலைமை புரியாம பேசுற? வீட்லயே அம்மா வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை. சுத்தமா கையில காசு இல்லடா. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் இங்க ட்ரீட்மெண்ட் தான் ஃப்ரீயா பண்ணுவாங்க. மருந்து மாத்திரைக்கெல்லாம் என்னடா பண்றது? என்னடா எதுவும் பிரச்சனையா? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம வீட்லயே வச்சிருக்கோம். ஏய் சீரியஸ் கண்டிஷன் வேற, கேட்டா கையில காசு இல்லைன்ற, ஆபரேஷன் வேற பண்ணணும். ஏண்டா நாங்களாம் எதுக்கிட்ட இருக்கோம்? சரி, ஆபரேஷன் பண்ண எவ்வளோட செலவாகும்? 5 லட்சத்துக்கு மேல ஆகுமாப்ல. பங்கு போனா 8 லட்சம் ரூபா சொல்லியே வாங்கிட்டேன்ல. டேய் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? எப்படிரா? அதெல்லாம் அப்படிதான். உங்ககிட்ட எந்த வழக்கமும் சொல்ல முடியாது. அகிலா வா உட்கார். அம்பிகா, அம்பிகா. என்னங்க என்னங்க ராத்திரி வீட்டுக்கே வரல? வேலை இருந்ததா? ஆமாமா, சேலத்துக்கு நைட்டு லோடு அனுப்ப வேண்டியிருந்தது. அதான் நேத்து நைட்டு வர முடியல. அம்பிகா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. முதலாளி இந்த ஜாதகத்தை கொடுத்தாரு. பையன் பேர் திவாகரன், பேங்க்ல தான் வேலை பார்க்கறாராம். அவங்க ஃபேமிலி சென்னையில் இருக்காங்களாம். நம்ம சங்கவிக்கு இந்த ஜாதகம் பொருத்தமா இருக்குது, உடனே பேசி முடிச்சிருங்கன்னு நம்ம முதலாளி தான் இந்த ஜாதகத்தை கொடுத்தமிச்சாரு. அந்த ஆண்டவனா பார்த்துதான் முதலாளி மூலமா இப்படி ஒரு சம்பந்தத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு. முதலாளி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீங்க உடனே பேசி பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. வேண்டாம். யாரும் இங்க வர வேண்டாம். இது வரைக்கும் பொண்ணு பார்த்ததெல்லாம் போதும். யாருமே இங்க வர வேண்டாம். இது நாங்க பார்த்த சம்பந்தம் இல்ல, முதலாளி பார்த்த சம்பந்தம். தெரியும். நேத்துதான் செங்கோடன் அப்பா கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ உங்ககிட்டயே சொல்றேன். இனிமே இந்த வீட்ல யாரும் என் கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. இதுவரைக்கும் நாங்க பார்த்த சம்பந்தம்லாம் சரியா அமையல. ஆனா முதலாளி பார்த்த சம்பந்தமா இது. இந்த ஜாதக கரெக்டா இருக்கும்னு முதலாளி சொன்னாருமா. நீ வேணா பாரு, இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஜாதகம் கரெக்டா இருக்கு, ஜாதகம் கரெக்டா இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்த எதுவுமே கரெக்டா இல்லப்பா. என் நேரம் சரியா இல்லாதப்போ இந்த உலகத்துல வேற எந்த ஜாதகமும் கரெக்டா இருக்காதுப்பா. போதும்பா, இது வரைக்கும் நடந்த எல்லாமே போதும். நான் இப்படி இருந்துட்டு போறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னால இன்னொரு உயிர் போக வேண்டாம். சங்கவி, போதும், நிறுத்து. அறிவில உனக்கு? படிச்சவ தானே நீ, இப்படி நடந்துக்கிற? வேற எப்படி நடந்துக்க சொல்ற? ஒவ்வொரு தடவையும் என்ன பொண்ணு பார்க்க வர குடும்பத்துக்கு எல்லாம் உயிர் பலியும் இல்ல வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது நான் எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கேன்னு தெரியுமா? அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ என் நிலைமையில இருந்திருந்தா என்னோட வலி என்னன்னு தெரியும். அதே மாதிரி அப்பா அம்மா நிலைமையில நீ இருந்தாதான் அவங்களோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுக்கு வந்த பிறகும் இன்னும் கல்யாணம் பண்ணலனா இந்த ஊர் உலகம் என்ன பேசணும் உனக்கு தெரியாதா?
ஏதோ சில அசம்பாவிதங்கள் நடந்து போச்சு. அதுக்காக எப்பவுமே இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறியா? நம்பிக்கையோட வாழறதுதான் வாழ்க்கை. நாம எந்த தப்பும் பாவமும் செய்யாதப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மத்தவங்க பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம தான் காரணம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ இப்ப வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்க. இது வரைக்கும் நடந்ததை மறந்து இருக்கா? இனிமேல் நடக்க போறது நல்லதா நடக்கும்னு நம்பு. அப்பா, அம்மா, நான், எங்க 3 பேரோட சந்தோஷம், திருப்தி, வாழ்க்கை எல்லாமே உன் கல்யாணம் நடக்க போறதுல தான் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா. இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியும். ப்ளீஸ் நம்புக்கா. இங்க பார் சங்கவி, வாழ்க்கைன்னா நல்லது கெட்டதும் மாறி மாறி நடக்கதான் செய்யும். இது வரைக்கும் உனக்கு கெட்டது நடந்துடுச்சு, இனிமே உனக்கு நல்லது நடக்க போறதா நினைச்சுக்க. இந்த பாரு, தயவு செஞ்சு மனசுல எதை பத்தி நினைக்காத. இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கும்னு நம்புமா. எங்களுக்காக இல்லைனாலும் உனக்கு பேர் வச்சு அவர் சொந்த மக மாதிரி வளர்த்துட்டு வராரே, அந்த நல்ல மனுஷனுக்காவது ஒத்துக்கமா? அப்பா, அதெல்லாம் அக்கா ஒத்துப்பா. நீங்க இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே அக்காவை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. அப்பா, நீங்க யோசிக்காதீங்க. அவ அமைதியா இருந்தாலே சம்மதம் தான் அர்த்தம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. சங்கவி, கல்யாணம் பண்ண போறியா? நீயா? ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பொண்ணு பார்க்க எப்போ வருதுன்னு கேக்குறாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வர சொல்லுங்க. சரிம்மா. இன்னும் 2 நாள் கழிச்சு நாள் நல்லா இருக்குங்களா? அன்னைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அக்கா, இன்னும் 2 நாள்ல உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்க. வெளியில யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுது, ஆனா யாருன்னு மட்டும் தெரியல. என்ன உளற? அந்த பைத்தியம் தான் போகுது. சரி, நீ வா. ஆண்டவன் படைச்சான் அனுபவி ராஜான்னு சொல்லி அணைச்சான். ஒரு கூட சன்லைட், ஒரு கூட மூன் லைட், ரெண்டுமே சேர்ந்து தானே அண்ட் வாய்ட். மாப்ள, who is the disturbance? I am the disturbance. நடா இந்த பக்கம். டேய், என்னடா மறந்துட்ட? காலைல என்ன சொன்ன? காலைல என்ன சொன்னேன்? டேய், நைட் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னலடா. சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போ வா? இந்த வரேன். டொட்டோடை சரக்கா. ஆவா. மாப்ள, என் டேஸ்ட் புரிஞ்சு சிக்கன் வேணும் வந்திருக்க. அதான்டா அந்த மாரன் ஸ்டைலு. காலையில என்கிட்ட என்ன சொன்ன? உன் பொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னு சொன்னேன். நான் நைட்டு சரக்கோட வரேன்னு சொன்னேன். கரெக்டா வந்தனா இல்லையா? ஆமா ஆமா. இந்த பாரு, இந்த மாரன் சொன்னபடி நடப்பான். அப்புறம் ஊருக்குள்ள பெரிய லட்சாதிபதி ஆயிட்ட, உன்னெல்லாம் கையில பிடிக்க முடியாது. மாப்ள, அதுக்கெல்லாம் தனி குடுப்பனை வேணும் மாப்ள. நீ சொல்றது வாஸ்தவம் தான். பணத்தை கையால தெரிஞ்சவங்கிட்ட தானே பணம் தங்குன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல நீ மாப்ள, அந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? அதான் சொன்னே மாப்ள, எங்க மாமனார் வித்தார்ல அந்த நிலம், அதை அப்படியே திருப்பி வாங்க போறேன். மாப்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போ உங்ககிட்ட வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் எதுக்கு புதுசா ஒரு இடம் வாங்கணுங்கிற? என்ன மாப்ள இப்படி சொல்ற?
எல்லாம் ஒரு பிசினஸ் மைண்ட் தான். வாங்கின விலையை விட டபுள் மடங்கா விற்க வேண்டியதுதான். அதுக்கு இல்ல மாப்ள, நீ நினைக்கிற மாதிரி இப்ப ரியல் எஸ்டேட் இல்ல, ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ வாங்க போறேன்னு சொன்னில்ல, அந்த இடம் எங்க இருக்கு தெரியுமா? கம்மா பக்கத்துல இருக்கு. எவனோ ஒருத்தன் விஷயம் தெரியாம உன் மாமனார்கிட்ட 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கான். இப்ப நீ இந்த இடத்த வாங்கினு வை, டோட்டலா லாஸ். நீ புரிஞ்சுக்கோ. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் ரியல் எஸ்டேட்ல வீட கட்டிக்கிட்டு வாங்கு வாங்குன்னு கூவி கூவி விற்கிறான். ஒருத்தனு போக மாட்டேங்கிறான். அங்கேயும் டோட்டல் லாஸ். மாப்பிள, பேசாம நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டா விளங்கும். டேய், நம்ம ஊர்ல வேண்டாம் காசு கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிடறானுங்க. எல்லாம் கடன் சொல்லி கடையே காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் மாப்பிள. நானே நம்ம மாண்டி கேடல 500 ரூபாய் பாக்கி வச்சிருந்தா பாத்தீங்க. அப்புறம் சொல்ற, உன்னை மாதிரி வருமானம்லாம் ஊர்ல இருக்க வரைக்கும் எவனும் ஹோட்டல்லாம் வச்சு பிழைக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. மாப்பிள, பேசாம வட்டி விட்டு சம்பாதிச்சிட்டா? டேய், அது பாவண்டா. ஏழைங்க வயித்துல அடிச்சு அதுல ஒரு பணத்தை சம்பாதிக்கிறத விட 4 பேர்த்த வச்சு. மாப்பிள, என்னடா என்ன மாப்பிள எப்படி சொல்லிட்ட? அது இல்லடா, 4 பேர்த்த வச்சு பிச்சை எடுத்து பிழைக்கலாம்னு சொல்ல வந்தேன். சரி மாப்பிள, நான் பிசினஸும் பண்ணல, வட்டிக்கும் இல்ல. இந்த பணத்தை திரும்ப பேங்க்ல போட்டேன்னு வச்சுக்கோ, மாசம் மாசம் பேங்க்கார வட்டி கொடுப்பான். எனக்கு அது போதும். என்ன மாப்பிள அறிவு கிட்ட தரமா பேசுற? உன்னை புத்திசாலி அறிவாளின்னு அப்படி இப்படி நினைச்சேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரி, இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணம் பிளாக்கா ஒயிட்டா? அப்ப என்ன? இப்போ நீ 8 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கல, அதுக்கு முறைப்படி கணக்கு இருக்கா? முறைப்படி கணக்கு இருந்தா ஒயிட், கணக்கு இல்லைன்னா பிளாக். மாப்பிள, நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியல. என்னடா மாப்பிள, உலகம் தெரியாத ஆளா இருக்க. இப்ப பாரு, இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு நேரா நீ பேங்குக்கு போனேன்னா அவங்க என்ன கேட்பாங்க? இந்த பணம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து சம்பாதிச்ச, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பானுங்க. புரியுதா? உன்னால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இன்கம் டாக்ஸ் கட்டினியா? இன்கம் டாக்ஸ் என்னன்னா தெரியுமா? தெரியாது மாப்பிள. ரொம்ப வசதியா போச்சு. இப்படி அந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு பேங்க்ல போய் கட்டினேன்னு வையேன், அவன் இன்கம் டாக்ஸ் பேர்ல அதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்துருவான். உனக்கு இன்கம் டாக்ஸ் விஷயத்தை பத்தி தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது இல்ல. நான் எதுக்கு மாப்பிள ஆனா 2 லட்சம் கவர்மெண்ட் தரணும்? அதானே, பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா டாக்ஸ் கட்ட சொல்லுவானுங்க. நான் பணத்தை பேங்க்ல போட போறது கிடையாது, வீட்டுக்குள்ளே வச்சுக்க போறேன். அவன் எப்படி கட்ட சொல்லுவான்? செம ஐடியா மாப்பிள. உன்னை மாதிரி 4 பேர் இந்த ஊர்ல இருந்தா வையேன், இந்தியா நல்ல வல்லரசு ஆகுண்டா. அம்மா, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். இவ்வளவு பணத்தை இந்த வீட்டுல நீ வச்சிருக்கிய, யாராவது திருட வந்து எடுத்துட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? மாப்பிள, நான் அவளுக்கு என்ன பையனா, என் வீட்டுல இருந்து எவனாலையும் 10 ரூபாய் எடுக்க முடியாது. அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம், பணத்தை எங்க வச்சிருக்க? கிட்டவன் பத்திரமா பீரோல தான் வச்சிருக்கேன். பீரோலையா? அப்பல ஒரு விஷயம் கேக்குறேன், என்ன தப்பா எடுத்துக்காத. சப்போஸ் உன் வீட்டுக்குள்ள திருடன் நுழைஞ்சிட்டான், என்ன பண்ணுவ? நுழையட்டு மாமா, நுழைஞ்சிட்டான், நுழைஞ்சிட்டால் டால் என்ன பண்ணுவ? அதானே பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பீரோவை பத்திரமா சேஃபான இடத்துல தானே வச்சிருக்க? வாஸ்து பார்த்து வடக்கு பக்கம் தான் மாப்பிள வச்சிருக்கேன். வடக்கு பக்கம் தான் பீரோ வச்சிருக்கியா? ஓகே ஓகே ஓகே, சாப்பிடு சாப்பிடு. இப்போ திருடன் பீரோ பக்கத்துல போயிட்டான், என்ன பண்ணுவ? போகட்டும் போகட்டும். பீரோ சாவி என்கிட்ட இருக்குது, அவனால எப்படி திறக்க முடியும்? கள்ளச்சாவி போட்டு திறந்துட்டா? திறக்கட்டும், ஆனா பணம் அங்க இருக்காது. வேற எங்க இருக்கும்? உள்ள இருக்க லாக்கர்ல தான் இருக்கும். உள்ள இருக்கிற லாக்கர்ல இருக்குமா?
குடி மாப்பிள. மாப்பிள எந்த கள்ளச்சாவி போட்டாலும் உள்ளாக்கிற திறக்கவே முடியாது.